ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நேத்திக்கு நம்ம கொடுத்துருந்த லெவல் அதாவது என்னென்னா 143 ரூபா அப்படிங்கிற லெவல். அப்புறம் வந்து அதோடைய டார்கெட் லெவல் வந்து ஃபஸ்ட்டு லெவல் வந்து 200 ரூபா அப்படின்னு கொடுத்துருந்தேன். ஸோ இது எல்லாமே வந்து எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நிஃப்டி மட்டும்தான் இன்றைக்கி வந்து ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி வந்து மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிட்டு இருந்துச்சு. பேங்க் நிஃப்டி சுத்தமாக வந்து சைட்வேஸ் மார்க்கெட் மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நிஃப்டியோட ட்ரெண்ட் ஆமாம் ஒரு 11 மணி வரைக்கும் அதுக்கு கீழே, அதாவது இந்த லெவல் வரைக்கும், அதாவது என்னென்னா ஒரு 11:45. ஸோ இந்த டைம் வரைக்கும் நமக்கு வந்து நிஃப்டி பார்த்தீங்க, பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் பேட்டர்னில் தான் போயிட்டு இருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து நிஃப்டியோட சேஞ்ச் நடக்கும்போது தான் மார்க்கெட் வந்து டோட்டலாக வந்து மாறுது. ஸோ நிஃப்டிக்கு மாதிரி பேங்க் நிஃப்டியை ட்ராவல் ஆகிற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இது நம்ம கொடுத்துருந்த லெவல் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் டேவுடைய லோ 113 ரூபா வரும். ஸோ அதேமாதிரி பை லெவல் பார்த்தீங்கன்னா 143 ரூபா. இதோட டார்கெட் லெவல், ஃபஸ்ட்டு டார்கெட் லெவல் 200 ரூபா அப்படின்னு நான் கொடுத்துருந்தோம். ஸோ 200 ரூபாயை ரீச் பண்ணி அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகி கீழே விழுந்த மார்க்கெட் லோ லெவல் ஒன்று நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ 94 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு கீழே இது சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் கொடுத்துருந்தேன். கரெக்டாக எக்ஸாக்டாக இதுலேருந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, ஸோ ஆனால் புட் ஆப்ஷன் இந்த டைமில் நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா வந்து இது கரெக்டாக வந்து எத்தனை மணிக்கு நமக்கு வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:45. ஸோ 11:45 வந்து காலில் வந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. அதாவது என்னென்னா அந்த பை லெவலுக்கு கீழே 143 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு கீழே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அப்போ வந்து புட் ஆப்ஷன் வந்து கரெக்டாக எங்கே இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஓகே, புட் ஆப்ஷன் பார்த்தோம்னா நம்ம வந்து 143 ரூபா பை லெவல் கொடுத்துருந்தோம். ஸோ அது இருக்கிற ஓப்பனான ப்ரைஸ்லேருந்து அப்படியே கீழே வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இடம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ப்ரீவியஸ் டேவுடைய லோ. ஸோ லோ லெவலில் வந்து நமக்கு வந்து ஸோ 65 ரூபா அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக வந்து இருந்துகிட்டு இருந்திருக்கு. ப்ரீவியஸ் டே லோவுக்கு கீழே அது வந்து அந்த புட் ஆப்ஷன், அதாவது 24,600 நேற்றுக்கு நம்ம க்ளோஸ் கொடுத்துருந்த ப்ரைஸு. ஸோ அந்த 24,600 கீழே மார்க்கெட் வந்து கீழே மேக்ஸிமம் வரல. ஓகேவா, ஸோ அதுக்கு கீழே வந்துருக்கு. அதுலேருந்து சப்போர்ட் எடுத்து அப்படியே வந்து நமக்கு வந்து அதிலேருந்து தான் மார்க்கெட் வந்து அப்படியே ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி, புட் ஆப்ஷன் வந்து ஒரு அப் மாதிரி அப்படியே மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ 11:45 நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11:45 கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது வந்து கரெக்டாக புட்டு வந்து கால் வந்து மேலே இருந்து அந்த பை லெவல் 143 ரூபா அப்படிங்கிற லெவலுக்கு கீழே 11:45 கீழே வருது பார்த்தீங்க. கரெக்டாக அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோ இருக்கு இல்லையா 65 ரூபா, 65 ரூபாவில் இருந்து இது வந்து சப்போர்ட் எடுக்கு. ஓகேவா, ஸோ சப்போர்ட் எடுக்கும்போது மேலே இருக்கக்கூடிய லெவல் அந்த 94 ரூபா அப்படிங்கிற லெவல் வந்து இதுக்கு புட்டுக்கான நம்ம வந்து சப்போர்ட் லெவல், ஓவராலாக இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் 3 லைன் கொடுத்துருந்தா 94, 143, 200 ரூபா அப்படின்னு கொடுத்துருந்தல 94 ரூபாலேருந்து ரிவர்சல் ஆகி திரும்பி மார்க்கெட் வந்து இது ஹையாக எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை எவ்வளோ போயிருக்கு 153 ரூபாய்க்கு ஹையாக போயிருக்கு. ஓகேவா, ஸோ 152 ரூபா வரைக்கும் இது ஹையாக போயிருக்கு. இதுக்கப்புறம் இது ஓவராலாக இங்கேருந்து மார்க்கெட் போனதுக்கப்புறம் 152 ரூபா வரைக்கும் மேலே ஹையாக போயிருக்கு நமக்கு. ஓகே, ஸோ இது இன்றைக்கி நடந்த மார்க்கெட். நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம் கொஞ்சம். ஓகே, ஸோ நாளைக்கான லெவல் வந்து நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது, வீக்லி எக்ஸ்பிரி இருக்குது. ஸோ இந்த வீக்லி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பார்க்குறோம்னா கரெக்டாக வந்து 88 ரூபா. ஓகேவா, ஸோ 88 ரூபாய்க்கு மேலே ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அது வந்து எது ஜீரோ எது ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்ல. ஜீரோ டு ஹீரோன்னு சொல்லுவோம்ல, ஜீரோ டு ஹீரோ அப்படின்போம் இல்லையா. ஸோ அதுதான் நாளைக்கு ரொம்ப முக்கியம். ஸோ ரெண்டுமே வந்து இந்த லெவலுக்கு கீழே, அதாவது 45 ரூபா 49 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 50 ரூபாய்க்கு கீழே இருக்குது அப்படின்னா இது பை லெவல் 88 ரூபா நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 88 கீழே சப்போர்ட் லெவல் வந்து 50 ரூபா இருக்குது. ஸோ 50 ரூபாய்க்கு கீழே ரெண்டு ஆப்ஷனுமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரெண்டுமே வந்து செல்லிங்கில் இருக்குன்னு அர்த்தம். ரெண்டுமே வந்து மேக்ஸிமம் வந்து மூவ் ஆகுது. ரெண்டுமே ஜீரோவுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, அது இல்லாமல் ஏதாவது ஒரு ஆப்ஷன், இப்போ வந்து புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புட்டு வந்து நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்கு அப்படின்னு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஓகே, புட் ஆப்ஷன் பார்த்தோன்னா நமக்கு வந்து எவ்வளோ க்ளோசிங் இதில் ஓரளவு பார்த்தா கரெக்டாக இருக்கும். ஓகே,
ஸோ ரூ. 109 அதோட க்ளோசிங் ப்ரைஸ். அதாவது இது வந்து நம்ம ட்ரேடிங் வியூவில் இருக்கக்கூடிய ப்ரைஸு. இது வந்து நம்ம என்எஸ்சியில் பார்க்குறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஏன்னா என்எஸ்சியில் உள்ளது தான் கரெக்டான ப்ரைஸ், அந்த க்ளோசிங் ப்ரைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு வந்து ரூ. 109 அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ நமக்கு அதோட பை லெவல் எவ்வளோ அப்படின்னா ரூ. 88. ஸோ இப்போ 109ங்கும்போது ரூ. 88 அதிகப்படியான இதில் இருக்கிறது வந்து இதுதான். ஆனால் இது வந்து நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது தான் நம்ம வந்து இதை இது பண்ண முடியும் இல்லையா? ஸோ இங்கே நமக்கு ரூ. 50 லெவல் கொடுத்துருக்கோம். ஸோ ரூ. 50 கீழே 2 ஆப்ஷனுமே இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கால் ஆர் புட் 2மே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து செல்லிங்கில் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாமல் ரூ. 88 மேலே புட் ஆப்ஷன் இருக்குது, கால் ஆப்ஷன் ரூ. 88 கீழே ரூ. 50 கீழே இருக்குது அப்படின்னா அப்போ வந்து புட்டு வந்து புட் ஆப்ஷன் வந்து கொஞ்சம் வெயிட்டேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புட்டு வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்தராக என்ன மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இதையும் வந்து கம்பைன் பண்ணி நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய லெவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவுடைய லோ ஹை மார்க் பண்ணிக்குவேன், க்ளோசிங் ப்ரைஸ் மார்க் பண்ணிக்குவேன். ஓகேவா? ஸோ டுடே கரண்ட் டே ஓப்பன் ப்ரைஸ் எப்படி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்குவேன். ஸோ இதையெல்லாம் வச்சு நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். ஓகேவா? நீங்கள் எந்த மாதிரி இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதில் உங்களுடைய இது ஏதாவது நிறைய குறைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் ஏதாவது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது ஒன்று சொல்கிறேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எப்போதும் போல் நம்ம சொல்லக்கூடிய விஷயம், இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய நண்பர்கள் வந்து பார்க்குற எல்லா நண்பர்களுமே தயவுசெய்து எல்லாருக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள், கூச்சப்படாமல் லைக் பண்ணிக்கோங்க எனக்காக. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், ஸோ இது எப்படி நம்ம பண்ணுறது, இதை வச்சு நம்ம வந்து எப்படி ட்ரேட் எடுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்தராக வந்து ஒரு கிளாஸ் மாதிரி நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த கிளாஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பரை வந்து நான் பின் பண்ணியிருக்கேன். அதில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம். நான் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எப்போதும் போல் இந்த வீடியோவில் ஏதாவது நல்ல விஷயத்தை நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கருத்தை கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.